குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.20 சம் பார்த்தீங்கன்னா எ மேட் ஆஃப் லென்த்து 180 மீட்டர் இஸ் மேடு பை 15 உமன் இன் 12 டேஸ். ஒரு மேட்டு தயாரிக்கிறாங்க, அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 180 மீட்டர். எவ்வளோ பேர் சேர்ந்து தயாரிக்கிறாங்க? 15 பேர் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. எவ்வளோ நாளில்? 12 நாளில். சரியா? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் 32 women to make the mat of length 512 meter. அப்போ அதே மாதிரி 32 பேர் அதே போல் மேட்டு தயாரிக்கிறாங்க. அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா மாறுது 512 மீட்டர்னு. அதே போல் முன்ன 15 பேர் செஞ்சாங்க இல்லைங்களா, இப்போ 32 பேர் செய்கிறாங்க. அப்போ இவன் என்ன கேட்டிருக்கான்னா எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? கிவன் எழுதிக்கங்க. P1 வேல்யூவில் கொடுத்துருக்கான் 15. எத்தனை உமன் சேர்ந்து செய்கிறாங்க? பர்சன் 15 பேர். D1 வேல்யூ டேஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 12 நாள். D1 வேல்யூ 12 டேஸு. W வேல்யூ 180. W என்ன சொல்லியிருக்கான்? அந்த மேட்டோட லென்த்து சொன்னான் இல்லைங்களா, அது என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க்கு 180ன்னு வச்சுக்கோங்க. அதே போல் திரும்ப என்ன சொல்கிறான்? பர்சன் 32 உமன் செய்கிறாங்க. எத்தனை நாள்னு தான் கேட்டிருக்கான், கணக்கே இதுதான். அதனால் D2 = Xன்னு போட்டுக்கோங்க. ஒர்க்கு என்ன கொடுத்துருக்கான்? 512ன்னு கொடுத்துருக்கான். இதுக்கு என்ன ஃபார்முலா? ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபார்முலாவே தானே. என்ன வரும்? P1 D1 by W1 = P2 D2 by W2. இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்க. இப்போ P1 வேல்யூ என்ன? 15. திரும்ப D1 வேல்யூ என்ன? 12. ஒர்க்கோட வேல்யூ என்ன? 180 = திரும்ப P2 வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 32. D2 வேல்யூ Xனே வச்சுக்கோ. ஒர்க் என்ன கொடுத்துருக்கான்? 512. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது டேபிள்ஸில் கேன்சல் பண்ண முடிஞ்சா நீங்கள் ஃபஸ்ட்டு கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன கேன்சல் பண்ணலாம்? எப்படி கேன்சல் பண்ணலாம்? இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் 5 டைம்ஸு. அப்போ அதே போல் இதையும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸு. திரும்ப என்ன பண்ணலாம்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணு 1. இதை கேன்சல் பண்ணால் 5 டேபிளுங்கும் போது என்ன வரும்? 1 டைமு, மீதி ரிமைனிங் 1 வந்திருக்கும். 2 12. இந்த 12 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது ஏதாவது 2 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? கேன்சல் பண்ண என்ன வரும்? 16. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 2, மீதி ரிமைனிங் 1 வந்திருக்குமா? அப்போ 5, மீதி ரிமைனிங் வந்திருந்தா 6. கரெக்டுங்களா? திரும்ப இதை கேன்சல் பண்ணால் 8. இதை கேன்சல் பண்ணால் 1 2 8. இதை கேன்சல் பண்ணால் 4. இதை கேன்சல் பண்ணால் 6 4. இதை கேன்சல் பண்ணால் 2. இதை கேன்சல் பண்ணால் 3 2. இதை கேன்சல் பண்ணால் 1. இதை கேன்சல் பண்ணால் 1 6. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 = X/16. சரிங்களா? அப்போ X = என்ன வரும்? அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா 16 டேஸ். அப்போ 16 டேஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா?